சூப்பரான ஒரு தார் ரோடு பக்கத்தில், அதுவும் வீடுகளுக்கு நடுவில் நம்ம எஸ்ஆர் ப்ராப்பர்ட்டிஸில் லோ பட்ஜெட்டில் ஒரு தென்னந்தோப்பு தான் இன்னைக்கு சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம். நம்மளா வச்சா கூட இவ்வளோ நீட்டாக தோப்பு வைக்க முடியாது. எல்லா தென்னை மரமும் கரெக்ட் டிஸ்டன்ஸில் நேரே வச்சுருக்காங்க. நம்ம லேண்ட் இந்த எண்ட்லேண்டு அந்த எண்டு வரை இருக்குது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 32 சென்ட் ஆஃப் லேண்டு. நம்ம லேண்டு ஃபுல்லாக இப்போ தென்னை மரம் தான் இருக்குது. எல்லா தென்னை மரமும் காய்ச்சி காயோட தான் நிற்குது. நம்ம லேண்டோட இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே தென்னந்தோப்பு. அப்படியே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே மரிச்சுன்னு வச்சுருக்காங்க. சைடில் எல்லாமே தேக்கு மரம் வச்சுருக்காங்க. லேண்டோட ஃப்ரண்டில் கொஞ்சம் இடம் பிளைனாக இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக வீடு வைக்கலாம். நம்ம லேண்டை சுற்றி ஏகப்பட்ட தென்னை மரமே இருக்குது. லேண்டோட ஃப்ரண்டில் வீடுகளுமே இருக்குது. இவ்வளோ தென்னை இருக்கு ப்ரோ, எப்படி தண்ணி எடுப்பீங்கன்னு பார்த்தா லேண்டு பின்னாடி பாம்புரி வாய்க்கால் இருக்குது. நாளைக்கு நீங்கள் இதில் தென்னை வாழை வைக்க போகிறீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்கு பாம்புரி வாய்க்கால் எடுத்து தாராளமாக விவசாயம் பண்ணலாம். தார் ரோடு பக்கத்தில் இருக்க இந்த லேண்டுக்கு சென்ட்டுக்கு வரும் 2.25 லட்சம் தான் கேட்டிருக்காங்க. நம்ம லேண்டு பக்கம் நிறைய வீடுகள் இருக்குது. ஸோ நீங்கள் நாளைக்கு வீடு வைக்கணும்னா கூட இந்த ஒரு லேண்டு பெஸ்ட்டு. கரெக்ட் லொக்கேஷன் நம்ம மத்தியோடு வில்லேஜ் ஆஃபீஸ்லேருந்து முளகு மூட்டு விளாகம் போகிற ரூட்டில் தான் நம்ம லேண்ட் லொக்கேட் ஆகிருக்கு. இந்த சைடு போனால் பாலப்பழம், இந்த சைடு போனால் திக்கணங்கோடு. இந்த லேண்டு இன்வெஸ்ட்மெண்ட், தோப்பு, வீடு வைக்க எல்லாத்துக்கும் பெஸ்ட்டு. உடனே கால் பண்ணி உடனே புக் பண்ணுங்கள்.